ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்மாவோட 40வது எபிசோட் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். 39 எபிசோட் எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் அந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், எனக்குமே வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ இருந்துட்டு அங்கே வந்து டெமானிக் ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டக்குன்னு பாஸ் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். இதை வந்துட்டு அந்த கெமிலியன் ட்ரூப்போட லீடர் இருந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பா. இதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த கெமிலியன் ட்ரூப்போட லீடர் இருந்துட்டு கெமிலியன் ட்ரூப்குள்ள நான் கிம் ஹாஜன் வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறேன். பட் இந்த கிம் ஹாஜன் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு பாதர் பண்ணிட்டே இருக்கு. இவனால எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம ஒரு பர்சனை வந்துட்டு கொல்ல முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ கரெக்டா அந்த மாஸ்டர் டீமன் மாஸ்டர் கில்ல சேர்ந்த 2 டெமானிக் ஹியூமன் வந்துட்டு வரானுங்க. நம்ம வந்துட்டு இப்போ எங்க இருந்தோம் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புது மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த லீடர் இருந்துட்டு இவங்க தான் அந்த கில்ட சேர்ந்த அந்த டெமானிக் ஹியூமன்ஸா இருக்கணும். கிம் ஹாஜனுக்கு வந்துட்டு ப்ராபப்ளி இவங்க டெமானிக் ஹியூமன்ஸ் அப்படின்னு ஸ்டில் தெரியாம கூட இருக்கலாம். அப்படின்னா இவங்க 2 பேரையும் வச்சு அவனை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த பாத்ரூம்குள்ள போய் பார்த்துட்டு இந்த மான்ஸ்டர் இதுதான் இந்த டஞ்சனோட ஒரு மாஸ்டர், த ஸ்வார்ட்ஸ்மேன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறப்ப அந்த டஞ்சன் பாஸ் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆனா திடீர்னு கண்ணை திறந்த உடனே கிம்சுவோக்கு பக்கத்துல வந்துட்டு அவன் வந்துடுறான். உண்மையாலுமே நீ வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் தான் அப்படிங்கிறப்ப கிம்சுவோ வந்துட்டு இவன் வந்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால சென்ஸ் பண்ணவே முடியலையே, நான் வந்துட்டு உடனே ஃபைட் பேக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கிம்சுவோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்பதான் நல்லா பார்த்தா தெரியுது அந்த டஞ்சன் பாஸ் இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து நகரவே இல்லை. கிம்சுவோ இருந்துட்டு டெஃபினட்டா எனக்கு முன்னாடி தானே இப்ப அவன் இருந்தான், அவன் வந்துட்டு ஒரு டெலிபோர்டேஷன் ஸ்கில்லை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டானா? இல்ல பியூரா அவனோட ஆறாவை மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சின்ஸ் இவன் வந்துட்டு பேசுறதுனால இவன் வந்துட்டு அப்பர் ரேங்க் இன்டர்மீடியட் ரேங்க்ல இருக்கிற ஒரு ஹியூமனாய்டு மான்ஸ்டர். அட்லீஸ்ட் இது வரைக்கும் நாங்க ஃபைட் பண்ண மான்ஸ்டர்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப இவன் வந்துட்டு ஹோல் அனதர் லெவல்ல இருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பாஸ் இருந்துட்டு நீங்க என்ன பயப்படுறீங்களா, டோன்ட் வரி, இது வந்துட்டு சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்வாட் இது வந்துட்டு ஃபைனலா அப்பியர் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு சுவோ கிட்ட சொல்லலாம்னு போறப்ப அவன் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ வந்துட்டு அவனோட ஆப்பனன்ட் வந்துட்டு ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுல. சுவோ உன்னோட டேலண்ட் வந்துட்டு ஸ்வாட்ஸ்டைன்ட் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட பீக்ல நிக்க போற பர்சன் வந்துட்டு நீ தான். உன்னோட ஆப்பனன்ட் வந்துட்டு ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னா நீ அவங்கள்ட்ட தோக்குறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு சுவோ அந்த ஸ்வாட்ஸ்மேன் மான்ஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் இருந்துட்டு அந்த ஸ்வாடோட ஒன்றிஞ்சிருக்கான். சொல்ல போனா அவன் தான் அந்த ஸ்வாடே. நம்ம கேட்டுச்சுல ஒரு வாய்ஸ், அது வந்துட்டு அந்த ஸ்வாடுக்குள்ள இருந்தா வந்துச்சு. அந்த ஸ்வாடு தான் அந்த பாடியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த பாடி வந்துட்டு வெறும் டெட் பாடி தான் அப்படிங்கிறப்ப கிம்ஸ் வந்துட்டு ஐசி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்வாடு கூட ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரிஜினலா இவனுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனே கிடைக்கும். பட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் லக்ஸரியா வெயிட் பண்ற அளவுக்கு டைம் வந்துட்டு எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு நீ வந்துட்டு அந்த பாடியை டார்கெட் பண்ண தேவையே கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து நீ வந்துட்டு அந்த ஸ்வாடை எதிர்த்தே சண்டை போறதுக்கு போ, நான் வந்துட்டு உன்னை கவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப கிம்ஸ் வந்துட்டு ஆல்ரைட் நான் வந்துட்டு உன்னை ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துச்சு. ஹீரோ வந்துட்டு ஒரு பிரீம்டிவ் அட்டாக்கா, இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல அந்த அட்டாக் வந்து ரொம்ப பெருசா விழுந்தது. ஹீரோ வந்துட்டு டேமேஜ் அங்க இருக்கிற டஸ்ட் இருந்துட்டு என்னோட ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்துட்டு நல்லாவே பிளாக் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கிம்சு வந்துட்டு அந்த ஸ்வாட இருந்துட்டு பிளாக் பண்ணியிருக்கான். அப்ப அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்துட்டு மறுபடியும் அவனை அடிச்சு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு தள்ளி விட்டுருது. நாட் பேட் அப்படின்னு சொல்றப்போ உடனே கிம்சு வந்துட்டு மேல இருந்து வந்து அட்டாக் பண்ணிடுறான். ஆனா அதை கணிச்சு கரெக்டா கிம்சு வந்துட்டு திரும்பி அட்டாக் பண்ணிட்டு பார்த்தா அந்த இடத்துல கிம்சு வந்துட்டு இல்ல, அவனோட ஸ்வாட் மட்டும் தான் இருக்கு. நீ வந்துட்டு எந்த இடத்துல இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அந்த பாஸ் மான்ஸ்டர் கேக்குறப்ப கிம்சு வந்துட்டு மேல இருந்து குதிச்சு அவனை அட்டாக் பண்ண வரான். நான் வந்துட்டு அந்த ஸ்வாட தான் வந்துட்டு அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஸ்வாடுக்கு வந்துட்டு ஏம் பண்ணி வரான். ஆனா அந்த அட்டாக் அந்த பாஸ் மான்ஸ்டர் தன்னோட கையில வந்துட்டு வாங்கிட்டு நீ வந்துட்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்க, கண்டிப்பா அவனோட பாடியை வந்துட்டு சந்தோஷமா டேக் ஓவர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல வேணும்னே தான் இருந்துட்டு அந்த ஸ்வாட தன்னோட கையில வந்துட்டு அது வாங்கியிருக்கு. கிம்சு வந்துட்டு டேமிட், என்னால என்னோட ஸ்வாட வந்துட்டு இதுல இருந்து புல் பண்ணி எடுக்க முடியலையே அப்படிங்கிறப்போ அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்துட்டு அட்டாக் பண்ண வரப்ப சுவோ டாஜ் அப்படிங்கிறப்ப அவனை அட்டாக் பண்ண விடாம நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்துட்டு அவனோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். கிம்சு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆர்ஜன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சுவோ தட் காய், அவனுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அவனோட ஒரிஜினல் பாடியான அந்த ஸ்வாடா தான் இருந்துட்டு அட்டாக் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இன்டர்நேஷனலி நீ வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி அவனை வெயிட் பண்ணி அட்டாக் பண்ண வச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப சுவோ வந்துட்டு வாட் அ பெட்டி ட்ரிக், வெல் இந்த நியூ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா ஃபைட் பண்ணா போதும்ல. டு திங்க் இவன் இருந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பவரை வந்துட்டு யூஸ் பண்றானா அப்படிங்கிறப்ப அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்துட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இட்ஸ் பீன் a such a long time, இந்த மாதிரி ஒருத்தனை வந்துட்டு பார்த்து ஃபைனலா டேக் ஓவர் பண்றதுக்கான ஒரு ஒர்த்தான பாடி வந்துட்டு இப்போ என் கண் முன்னாடி வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜ் ஆயிடுச்சுல அந்த கை அது வந்து அது ரீஜெனரேட் வந்துட்டு பண்ணிக்குது. சோ வந்துட்டு அது ரீஜெனரேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறப்ப ஹீரோ
ஹீரோ வந்துட்டு நான் தான் சொன்னல அதோட ஒரிஜினல் பாடி வந்துட்டு அதோட ஸ்வாடு தான், அதனாலதான் அதோட ஹியூமன் ஃபார்மை வந்துட்டு நம்ம டேமேஜ் பண்றது அப்படிங்கிறது யூஸ்லெஸ். அப்படிங்கிறப்ப சூ வந்துட்டு தட் மீன்ஸ் அந்த ஸ்வாடை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் காணாம போயிருவான்ல. இன் தட் கேஸ் இது வந்துட்டு ரவுண்ட் 2க்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேகமா அந்த பாஸ் மான்ஸ்டர் கூட போயிட்டு சண்டை போறான். அவங்க ரெண்டு பேரோட ஸ்வாட் வந்துட்டு கிளாஷ் ஆகுறது வர அந்த பிரஷரை வந்துட்டு பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு வாவ் வாட் ஸ்ட்ராங்கான பிரஷர், தனியாவே இருந்துட்டு ப்ராபபிளா நல்லா தான் பண்ணுவான், பட் இதை வந்துட்டு இப்படியே டிராக் அவுட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு இது பெனிஃபிட்டாவே இருக்காது. என்னால ஷார்ட் கன்னை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்துட்டு ஷூவையுமே அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்னைப்பர் ரைஃபிள் இவ்வளவு பக்கத்துல வந்துட்டு யூஸ் பண்ணது அப்படிங்கிறது அர்த்தமே இல்லாதது. ஐ கெஸ் இந்த பிஸ்டல் வச்சுதான் நான் வந்துட்டு ஷூட் பண்ணி ஆகணும் போல அப்படின்னு நினைக்கிறப்போ கிம்சோ வந்துட்டு அந்த பாஸ் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறப்ப அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்துட்டு இம்பாசிபிள், எப்படி வந்துட்டு நான் புஷ் பேக் பண்ணப்பட்டு பின்னாடி போயிட்டே இருக்கேன், அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நார்மல் ஸ்வாட் வந்துட்டு இந்நேரம் பீஸா உடஞ்சு போயிருக்கணுமே, பட் அவனோட ஸ்வாட்ல ஒரு ஸ்கிராச் கூட இல்ல, எண்ட்ல தான் வந்துட்டு உடையிற மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் அவனோட கோல்டன் கலர் மானாவா ரொம்ப வந்துட்டு நீ இன்சோலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு அட்டாக் பண்ணி பின்னாடி வந்துட்டு தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வரப்போ சூவோ இருந்துட்டு நான் வந்துட்டு இவன் கூட எந்த அளவுக்கு சண்டை போறனோ அந்த அளவுக்கு நான் ரொம்ப சர்டனாவே இருக்கேன். எந்த விஷயத்துல அப்படின்னா நான் தான் இந்த ஃபைட்ல வந்துட்டு ஜெயிக்க போறேன். ஆஃப்டர் ஆல் எனக்கு வந்துட்டு நம்புறதுக்கான ஒரு ரிலையபிளான ஆலை வந்துட்டு என் கூடவே இருக்கான். அப்படிங்கிறப்ப கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த பாஸ் மான்ஸ்டரோட கையிலே இருந்துட்டு ஷூட் பண்றான். அப்போ ஒரு செகண்ட் வந்துட்டு அவன் அப்படியே நின்றுவானா. சூவோ இருந்துட்டு இவனை வந்துட்டு வெறும் ஒரே ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு மூவ் பண்ணாம வச்சாலும் கூட அதுவே எனக்கு போதுமான அளவு தான். ஆல்தோ இதுல வந்துட்டு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு எனக்கு சர்டனா தெரியும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்வாட்ஸ்மேன் வந்துட்டு ஆக்சுவல் நாவல்ல இருந்து இதை விடவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட சூவோ இருந்துட்டு இப்ப அப்பர் ஹேண்ட்ல வந்துட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப அதே மாதிரி சூவோ இருந்துட்டு அவனோட ஸ்வாட இருந்துட்டு மேல அடிச்சு தூக்கி வீசிறான். அதுக்கப்புறம் இன்னுமே அந்த பாஸ் மான்ஸ்டரோட ஸ்வாட வந்துட்டு அட்டாக் பண்றப்போ அது இருந்துட்டு கம்ப்ளீட்டா பீஸா வந்துட்டு செதறிடுது. அதனால அதுக்குன்னு ஒரு உருவம் இருந்துச்சு அந்த டெட் பாடி, அதுவுமே இருந்துட்டு அப்படியே காத்துல வந்துட்டு கரைஞ்சு போயிருது. இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஹீரோ வந்துட்டு அவன் பண்ணிட்டான். நாங்க வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜை கிளியர் பண்றதுக்கான ரிவார்டை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஹே சுவோ ஏன் மூஞ்ச அப்படி வச்சிருக்க, வாட்ஸ் ராங் அப்படிங்கிறப்ப கிம் சுவோ இருந்துட்டு என்னது இது, இதுதான் உண்மையாலுமே இந்த டஞ்சனை கிளியர் பண்ணதுக்கான ரிவார்டா, வின்ன வெறும் ஒரு கிளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். ஹீரோ வந்துட்டு இதனாலதான் ஏற்கனவே ஃபோர் ஷேடோவிங் பண்ணிருப்பான் போல, ஒரு கிளை கிடைச்சா அதுல இருக்கிற இலை எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கிளையில இலை இருக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோ இருந்துட்டு இதனாலதான் நீ வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கியா, டோன்ட் வரி அந்த பிரான்ச் வந்துட்டு அப்படின்னு சொல்ல வரப்ப அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துட்டு யார் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரப்ப ஹீரோ வந்துட்டு போச்சு இவனுங்க வேற இப்ப இங்க வரானுங்களே அப்படின்னு பாக்குறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.